حي على الصلاة. ரஹ்மான் ரஹீம். ஸோ அதில் கேள்வி நிகழ்ச்சிக்கு முதல்ல ஒரு சகோதரி லைனில் வந்திருக்கிறாங்க. சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம்? என்னம்மா? என்ன குடும்பம்? இந்து குடும்பமா? சொல்லுங்க. சரிங்க. ஒரு கசப்பான சம்பவம் நடக்குது. ஒருத்தங்கள்ட்ட போய் நம்ம முஸ்லிம்ஸ்டே நான் சந்தேகங்கள் கேட்கிறேன். அப்ப அவங்க நிறைய பேர் என்கிட்ட சொல்றாங்க, நீ ஏன் முஸ்லீமா மாறின, உங்க வீட்டுல யாரையும் யோசிச்சு பாக்கலையா அப்படின்னு கேக்குறாங்க. அது அவங்களுக்கு நான் ரொம்ப காயப்படுத்துறாங்க. அப்ப நான் அவங்களுக்கான என்ன பதில் கொடுக்கறது? ரெண்டாவது கேள்வி இப்போ நான் நமக்கு அல்லாவும் அவரோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட வாய்ஸ தாழ்த்தி பேசுங்க, மத்தவங்கள்ட்ட பேசும்போது ரூடா பேசக்கூடாது, வாய்ஸ் சத்தமா பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்னோட நேச்சரு சத்தம் ரொம்ப அதிகமா வருது. அது இல்லாம மத்தவங்கள்ட்ட பேசும்போது அவங்க ரூடா பேசுற மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஆனா இது என்னோட இயற்கையான இது. சரி, நான் ரெண்டுக்கும் பதில் சொல்கிறேம்மா. சகோதரி புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவங்க 2 கேள்வி கேட்குறாங்க. ஒன்று முஸ்லீம் பெண்களோடு பழகும்போது பேசும்போது சில பெண்கள் அவங்கள்ட்ட கேட்குறாங்களாம், நீ எதுக்கு இஸ்லாத்துக்கு வந்த, உன் குடும்பத்தெலாம் கவனிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்களாம். இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்புங்க. அது பெரிய தப்புங்கிறத விட இஸ்லாத்துக்கு செய்யக்கூடிய பெரிய துரோகம்னு சொல்லலாம். ஒரு இஸ்லாத்துக்கு வந்த சகோதரியை இந்த மாதிரி காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறது, மன வருத்தப்படுற மாதிரி பேசுகிறது எவ்வளோ பெரிய பாவம். இவங்க சும்மா புர்கா போட்டுக்கிட்டு ஊரை ஏமாத்துறவங்க தான் சொல்ல முடியும் இந்த மாதிரி பெண்களை. ஏதாவது சில பெண்கள் அவன் மனசு காயப்படுத்தினாலும் ஒரு சகோதரி இஸ்லாத்துக்கு வந்தால் அவங்களை அரவணைக்கணும், அன்பாக இருக்கணும், அவங்களுக்கு உற்சாகப்படுத்தணும், அவங்களுக்கு ஏதாவது கஷ்டத்தில் பங்கெடுக்கணும். இதான் நல்ல மூமினுக்கு அழகு. அதை விட்டு நீ எதுக்கு இஸ்லாத்துக்கு வந்த, ஒன்று யார் இஸ்லாத்துக்கு வர சொன்னா அப்படின்னு கேட்குறது. ஒன்று யார் முதல்ல இஸ்லாத்துக்கு வர சொன்னா? நீயே முஸ்லீமாக இருக்கிற, உனக்கு இஸ்லாத்தை கொடுத்து அல்லாஹ் இறக்கப்பட்டு இஸ்லாத்தை கொடுத்துருக்கான், அந்த இஸ்லாத்தை நீ கேவலப்படுத்தலாமா? அதனால் இதெல்லாம் பெரிய தப்பு. இது சகோதரிங்க அதெல்லாம் பொருட்படுத்தாதீங்க. நான் இப்போ இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வாழ்க்கை வரலாறு ஃபுல்லாக கேளுங்க. அதில் சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுனால எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ சிரமப்பட்டாங்கலாம் வரும். அந்த சிரமம்லாம் தாங்கிங்க, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் இன்ஷா அல்லாஹ். ஒன்று. ரெண்டாவது கேள்வி அவங்க கேட்குறாங்க, என்னோடய வாய்ஸ் ரொம்ப லவுடாக இருக்குது, சத்தமாக இருக்குது, அதனால் நான் அல்லாஹ் பணிவாக பேசுங்கன்னு சொல்கிறான், எனக்கு இயல்பாக சத்தம் அதிகமாக இருக்குது, அதனால் அல்லாட்ட குற்றவாளி ஆகணும்னு கேட்குறாங்க. இல்லைங்க, அதை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வாய்ஸை கண்ட்ரோல் பண்ணி பாருங்கள். ஒரு பெண்கள் வாய்ஸை கொஞ்சம் குறைவாக தான் பேசணும், சத்தமாக பேசக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை தர்பீத்படுத்திங்க, உங்களை சரிப்படுத்திங்க, உங்கள் சத்தத்தை கொஞ்சம் குறைச்சி பேசுங்க இன்ஷா அல்லாஹ். அப்படியே மீறி உங்களை அறியாமல் சத்தம் அதிகமாகிட்டா அதெல்லாம் நீங்கள் அல்லாட்ட எந்த குற்றவாளி ஆக மாட்டீங்க, உங்களுக்கு எந்த தண்டனையும் கிடையாது இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் பாதுகாப்பான். நீங்கள் உறுதியாக இன்ஷா அல்லாஹ் உறுதியான முஸ்லீமாக இருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு தௌஃபீக் செய்வான். நீங்கள் உங்களுடைய யார் ஆறுதலாக சப்போர்ட்டாக இருப்பாங்களோ அந்த மாதிரி பெண்கள்கிட்ட நீங்கள் போய் இன்ஷா அல்லாஹ் அவங்கள்ட்ட அன்பாக பழகுங்க, பேசிக்க, இஸ்லாத்தை போய் தெரிஞ்சுங்க இன்ஷா அல்லாஹ்.